ஹலோ, இந்த வீடியோவில் என்ன விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டான்செட் எம்இ எம்டெக் 2024. ஓகே, இதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம், எந்த மாதிரி விதத்தில் நம்ம ஸ்டடீஸை நம்ம வந்து ஃப்யூச்சர் ஹையர் ஸ்டடீஸை வந்து நம்ம எப்படி கொண்டு போகலாம், எப்படி ப்ரிப்பேர் பண்ணி இந்த எக்ஸாமை கிராக் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து பண்ண போகிறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு சிலபஸை பொறுத்த வரைக்கும் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 3 விஷயமும் வந்து பிரிச்சுருப்பாங்க. பார்ட் 1 வந்து இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ், அதில் வந்து 20. அடுத்து பேசிக் 2, பார்ட் 2 வந்து பேசிக் இன்ஜினியரிங், அதிலேருந்து 35 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அடுத்து வந்து பார்ட் 3ல் வந்து கரஸ்பாண்டிங் இன்ஜினியரிங், இதில் வந்து நீங்கள் மெக்கானிக்கலாக இருந்தீங்கன்னா மெக்கானிக்கல் ரிலேட்டடான கொஷின், சிவில் ரிலேட்டடான கொஷின், இசி ரிலேட்டடான கொஷின், ட்ரிபிள் இந்த 4 வருஷத்தில் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அது ரிலேட்டடான கொஷின்ஸ் ஒரு 60 கொஷின்ஸ் வந்து இருக்கும். ஓகே. தென் ரெண்டாவது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின் புக்கு, டான்செட் கொஷின் புக்கு அப்படின்னு சொல்லி அவைலபிளாக இருக்கும். ஓகே, உங்களோட லோக்கலான ஸ்டோரில் போயிட்டு இந்த புக்கை வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இது என்ன பப்ளிகேஷன்னாலும் வாங்குங்க. உங்களுக்கு அந்த பப்ளிகேஷனில் உள்ள ஃபார்முலாஸு, அவங்க யூஸ் பண்ணியிருக்க விதம், அவங்களோட ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு எந்த பப்ளிகேஷனாலும் வாங்க. ஏன்னா எதுனாலும் இது ஓகே தான். ஓகே, இந்த ஃபஸ்ட்டு 2 பார்ட் வந்து எல்லாருக்கும் சேம் தான். ஓகே, எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் சேம் தான். இந்த இன்ஜினியரிங் மேக்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம படித்த எல்லாருக்கும் காமனாக உள்ள விஷயத்தை தான் எடுத்து இந்த இன்ஜினியரிங் மேக்ஸில் வச்சுருப்பாங்க. பேசிக் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் சில கொஷின்ஸ் இருக்கும், மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் சில கொஷின்ஸ் இருக்கும், ஈஸியில் சில கொஷின்ஸ், இது எல்லாருக்குமே காமன் தான். ஓகே, அதனால் அந்த 55 மார்க்குக்கு வந்து எல்லாருமே வந்து சேமாக தான் வரப்போகுது. இந்த 60 மார்க் தான் கரஸ்பாண்டிங் இன்ஜினியரிங், அவங்க என்ன இன்ஜினியரிங் எடுத்துருக்காங்களோ அது ரிலேட்டடாக வந்து வரப்போகுது. ஓகே, இந்த பப்ளிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோஷன் பண்ண விரும்பல, உங்களுக்கு என்ன பப்ளிகேஷன் தோணுதோ வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களுக்கு அந்த புக்கை அந்த மார்க்கெட்டில் போயிட்டு அந்த ஸ்டோரில் போயிட்டு உங்களுக்கு அந்த புக்கை வாங்கினா யூஸ்ஃபுல்லாக இருக்கா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்க சால்வ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிதான்னு பார்த்துட்டு இந்த புக்ஸை வாங்கிக்கோங்க. ஓகே, அந்த புக்ஸ் மஸ்ட்டு. அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கேட்டில் 1 மார்க் கொஷின், அதாவது ஈஸியாக ஒன்லைனர் மாதிரி இருக்குது தியரி கொஷின். ஓகே, இல்லைனா ஒரு சின்ன ஃபார்முலா யூஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரி. அடுத்து இஎஸ்சியில் உள்ள 1 மார்க் கொஷின், டிஆர்பியில் உள்ள கொஷின், அது பாலிடெக்னிக் எக்ஸாமாக இருக்கட்டும், இன்ஜினியரிங் எக்ஸாமாக இருக்கட்டும். ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ஏஇ. ஓகே, இது வந்து கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸு. ஓகே, இது வந்து வருஷம் அந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் உங்கள் கரஸ்பாண்டிங் டிபார்ட்மெண்ட்டோட பேப்பரை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஐஎஸ்ஆர்ஓ கொஷின்லாம் ரொம்ப ரேராக தான் வந்து கொஷின் பண்ணுறாங்க. இது 5 நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்க, எனக்கு ஒரு ரெப்யூட்டடான ஒரு டாப் காலேஜ் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 5 சோர்ஸையும் வந்து யூஸ் பண்ணுங்கள். இதுவே வந்து ரொம்ப ஓவர் தான் சொல்ல போனால். ஓகே, இந்த தமிழ்நாடு லெவல் எக்ஸாம் அப்படிங்கிறதுல இந்த டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் கொஷின்ஸும் இந்த டிஆர்பி கொஷின்ஸும் கேட்டில் உள்ள 1 மார்க் கொஷின்ஸுமே வந்து எனஃப். நான் இஎஸ்சியும் ப்ரீவியஸ் இயர் இஸ்ரோ கொஷினும் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு பூஸ்டப் மாதிரி என்ன பண்ணியிருக்கேன் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த டிஎன்பிஎஸ்சி ஏஇ கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் வந்து நல்லா வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா வருஷம் இந்த எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க, நம்ம டிபார்ட்மெண்ட் வைஸாகவே கண்டக்ட் பண்ணுறாங்க. அடுத்த டிஆர்பி கொஷின்ஸு பாலிடெக்னிக்காக இருக்கட்டும், இன்ஜினியரிங்காக இருக்கட்டும். ஓகே, ஒரு ஐ திங்க் 2011-13 நடந்திருக்கு, 17 வந்து இன்ஜினியரிங் நடந்திருக்கு. ஓகே, பாலிடெக்னிக் வந்து 2022 சமீபத்தில் நடந்தது. ஓகே, இது ரிலேட்டடான கொஷின்ஸையும் என்ன பண்ணிக்கோங்கன்னா சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேங்கில் சில பார்ட் வந்து முடிஞ்சிடும், அது போக இது எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்துக்கோங்க. நான் டாப் காலேஜ் வந்து போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் உள்ளது பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்து 4வது என்ன பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, ரிலேஷன், தியரம். மேக்ஸில் வந்து ஃபார்முலாவெலாம் டேரெக்டாக அப்படியே வந்து கொஷினாக வந்து கேட்பாங்க. ஓகே, இம்பார்ட்டன்ட் ரிலேஷன்ஸ் இதெல்லாம் எதில் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் புக் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸுக்கு இருக்கும். ஹேண்ட் புக் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஓகே, இதுக்கு நான் இவ்வளோ தூரம் மெனக்கிடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களோட ஹையர் ஸ்டடீஸ்க்கு போகிறீங்க வித்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு டீச்சிங் ஓரியன்டாக இருக்கட்டும், இல்லைனா கம்பெனி சைடாக இருக்கட்டும், உங்களுக்கு நாலேஜ் கெயின் பண்ணணும் அப்படின்னா இந்த ஹேண்ட் புக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அந்த ஹேண்ட் புக் வாங்கிக்கிட்டிங்கன்னா பிரச்சனை இருக்காது. உங்களோட டிபார்ட்மெண்ட் வைஸுக்கு இந்த ஹேண்ட் புக்கே எனஃபாக இருக்கும். ஓகே, அடுத்து ஒவ்வொரு பார்ட் 1க்கு எப்படி படிக்கணும், பார்ட் 2க்கு எப்படி படிக்கணும், பார்ட் 3க்கு எப்படி படிக்கணும் அப்படின்னு தேவைப்பட்டாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வீடியோ போடுறேன். அடுத்து பேசிக் ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணி யூனிட் கன்வர்ஷனு, தென் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி சின்ன நியூமெரிக் ப்ராப்ளம்ஸ் 2 மார்க்கில் வந்து நம்ம வந்து யூனிவர்சிட்டி படிச்சிருக்கோம்ல, அதை வந்து என்ன பண்ணுங்கள், ரெஃபர் பண்ணுங்கள். ஓகே, நோட்ஸ் வந்து மஸ்ட்டு. இது வந்து உங்களோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸாக இருந்ததுன்னா ரொம்ப ஒரு சேஃப்டி. இது எதுலேருந்து நம்ம ரெஃபர் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த புக்கை வச்சு நம்ம யூஜியில் படித்தோமோ அந்த புக்கை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். இப்போ எஃப்எம் இருந்ததுன்னா நான் பன்சால் அப்படின்னு ஒரு புக்கை ரெஃபர் பண்ணியிருந்தேன்னா அதே வந்து இந்த ப்ரிப்பரேஷனுக்கும் பயன்படுத்துங்க. ஓகே, டிவேட் ஆகி ரொம்ப ஸ்டாண்டர்ட் ஆகிறதுக்கு போக வேண்டாம். நீங்கள் என்ன புக்கை வச்சு ரெஃபர் பண்ணிங்களோ அதே வந்து படிங்க. ஏன்னா வந்து பேசிக் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டிங்கன்னா கான்செப்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு சம்ம வந்து அப்ரோச் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஓகே, அடுத்து தெர்மோடைனமிக்ஸும் அதே மாதிரி தான். ஓகே, அடுத்து நெகட்டிவ் மார்க் உண்டு அப்படிங்கிறத வந்து மைண்டில் வந்து வச்சுக்கோங்க. அடுத்து டான்செட்டை பொறுத்த வரைக்கும் 100க்கு 60 மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணிங்கன்னா சேஃபாக டாப் காலேஜுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ப்ளேஸ் ஆகிடும். ஓகே, 115 கொஷின் இருக்குது, அது 100க்கு நம்ம இது பண்ணுவாங்க. அது மாதிரி நார்மலைசேஷன் ஒரு முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ணும். ஓகே, நார்மலைசேஷன் என்னன்னு சொல்லி இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து
எக்ஸாக்டாக கரெக்டாக அடிச்சுட்டு வரணும். ஓகே, நெகட்டிவ் மார்க் இல்லாமல். இப்போது நான் 40 கொஷின் தான் போட்டிருக்கேன், 40க்கு 40 வரும் அப்படின்னு அதில் வந்து அப்படியே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி ஒரு 55 அப்படிங்கிற மாதிரி மார்க் வந்து பூஸ்டப் ஆகும். ஓகே, அப்படி எடுத்திங்கன்னா ஒரு சேஃபான டாப் காலேஜ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிரும். அடுத்து வந்து 2 hours எக்ஸாம், கரெக்டான கொஷினுக்கு 1 மார்க்கு, நெகட்டிவ் ஆனதுக்கு 1/3, அதாவது 0.33 என்ன ஆகும்னா கழியும். ஓகே, அது எதுலேருந்து கழியுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கரெக்டான கொஷின் 1 மார்க் வாங்கியிருக்கோமோ அதுலேருந்து என்ன பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா போய்ட்டு. ஓகே, அது ஸ்டைஃபண்ட் இதை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் காலேஜஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு 1,20,000 வரைக்கும் சாங்ஷன் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது 2 இயரும் சேர்த்துப்பா. ஓகே, 2 வருஷமும் சேர்த்தப்போ ஒரு மந்த்துக்கு 6,000 மணிக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. இப்போது கேட்டை வச்சு நான் வந்து இந்த டான்செட் எக்ஸாம் போகலாம்னா கண்டிப்பாக வந்து போகலாம். கேட்டில் வந்து மினிமமாக பார்த்தீங்கன்னா, நான் மினிமமாக சொல்கிறேன், எக்ஸாக்டாக இந்த வருஷம் என்ன கட் ஆகும்னு எனக்கு தெரில, 15லேருந்து ஒரு 25க்குள்ளே எடுத்தாலே ஸ்டைஃபண்ட் வந்து அதாவது இந்த கேட் மார்க்கை வச்சு நம்ம காலேஜஸ்க்கு வந்து போயிடலாம். அது வந்து 10,000 அண்டு இதோட கூட தான் இருக்கும். ஓகே, கரெக்டாக அக்யூரேட்டாக எனக்கு தெரில, ஆனால் கண்டிப்பாக ஒரு 10,000 மந்த்லி ஸ்டைஃபண்ட் கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும். டான்செட் வச்சு போனீங்கன்னா மினிமம் வந்து ஒரு மந்த்லி வந்து 7,000 வந்து உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஸ்டைஃபண்ட். ஓகே, எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லேஅவுட் மாதிரி கொடுத்துருக்கேன். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கீழே வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஓகே, டாப் காலேஜ் கிடைக்கணும்னா நீங்கள் ஒரு 100க்கு 60 கொஷின் கரெக்டாக நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டாப் காலேஜ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஓகே, பாய்.